தமிழ் சினிமாவுடைய மூத்த இயக்குனரும் நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தையுமான சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய மகன் குறித்து ஒரு நெகிழ்ச்சியான தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு. பல வெற்றி படங்களை தந்திருந்தாலுமே தன்னுடைய மகன் விஜய் அவர்களுடைய திரைப்பயணத்துல ஒரு குறிப்பிட்ட இயக்குனருடைய கூட்டணி அமையாமல் போனது அவருக்கு நீண்ட நாள் வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீபத்துல நடைபெற்ற சிறை அப்படின்ற திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட எஸ் அவர்கள் தனக்கு மிகவும் பிடித்த இயக்குனர்கள் பற்றி பேசியிருக்காரு. பழம்பெரும் இயக்குனர்களான ஸ்ரீதர் மற்றும் பாலுமகேந்திரா ஆகியோருக்கு பிறகு தற்கால இயக்குனர்கள்ல வெற்றிமாறன் தான் தன்னுடைய ஃபேவரட், அவரை மனதார பாராட்டியிருக்காரு. விஜய் சார் தற்போது சினிமாவிலிருந்து விலகி முழுநேர அரசியல ஈடுபடவுள்ள நிலையில அவர் ஒரு முறையாவது வெற்றிமாறன் இயக்கத்துல நடித்திருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு தந்தையாக உடைய பெரிய ஆசையாக இருந்திருக்கார். இந்த மெகா கூட்டணி அமைந்தால் அது தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சார் நடிக்க வேண்டும் அப்படின்றது தன்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, விஜய் அவர்களுக்குமே அந்த ஆசை இருந்திருக்கும் அப்படின்னு அவர்கள் பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. விஜய் சார் வெற்றிமாறன் கூட்டணியில ஒரு படம் உருவாகவிருந்து இறுதி கட்டத்துல அந்த படம் கேன்சல் ஆகிவிட்டது. சோ அந்த படம் தான் கருடன். சோ அந்த படத்துல சூரிய அவர்கள் நடித்தாரு. அந்த படமுமே ஒரு சுமாரான வெற்றியை பெற்றது. இதனடுத்து வெற்றிமாறன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்குன்னு 1-2 ஸ்கிரிப்ட் வச்சிருக்காராம். ஒருவேளை 2026 அரசியலுக்கு பின்புமே தளபதி விஜய் அவர்கள் சினிமா படங்கள்ல நடிப்பதுல ஆர்வம் காட்டினா கண்டிப்பாக இந்த கூட்டணி இணைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.